ஒன்று ஒரு மனுஷன் வந்து நல்லவனா நடிக்கலாம், இல்லை கெட்டவனா நடிக்கலாம், இல்லை ஒரு ஆக்டராக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், ஆங்கராக இருக்கலாம், டான்ஸராக இருக்கலாம், இல்லை நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இருக்கார். இல்லை நிச்சயமாக இருக்கார். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த சிவகுமார் ஐயாவை சொல்லுவாங்க மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு, அவர் அப்போ பார்த்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சின்ன திரையில் அப்படி ஒரு நடிகர் நிச்சயமாக அவர் சொல்லலாம். இப்போ சொன்னால் அவர் சொல்லுவார், டேய் என்னடா என்ன வயசு ஏற்றுற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லுவார். நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த முகம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ அவர் எதிரில் ஆங்கரிங் பண்ணும்போதே தெரியும் அவர் நம்மளோட குறைகள்லாம் அங்கே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயா என்னப்பா இந்த பசங்க பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கள் எல்லாரோட ஃபேவரட் தீபக் தினகரன் சார் தான் மேடை கணக்கிறோம். வாங்க சார் ப்ளீஸ். ஐக்கன் ஆஃப் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி, ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ். ஐகான் ஆஃப் த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அவருக்கு இந்த விருதை வழங்குறதுக்காக விக்ரமன் சார் மேடை கணக்கிறோம். ப்ளீஸ் சார். அப்படியே கூட பாஸ் வெங்கட் சாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டார் அவார்ட்ஸ் 2025. அதுலேயும் குறிப்பாக வந்து எங்கள் தலைவர் சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களது 5250th மேடை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா அவ்வளோ நாட்கள் எண்ணி பார்த்தாலே பல வருஷங்கள் அது. ஸோ அப்போ அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்களும் தொடர்ந்து வந்து கலைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் எங்கள் சிவன் ஸ்ரீனிவாசன் சார் நீடூடி வாழ்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூப்பிட்டு என்னை ஹானர் பண்ணல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் மட்டும் கிடையாது, என்னை போன்ற சக கலைஞர்கள் நிறைய பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுன்ற ஒரு இது பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு மறக்க முடியாத தருணம் என்னென்னா விக்ரமன் சார் கையால் எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சிகரங்களில் அவரும் ஒன்று. ஸோ அவர் கிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்டு எங்கள் போஸ் அண்ணன் இன்றைக்கி வந்து இரு தலைவர்களும் தான் வந்து அழகாக எங்களோட சின்னத்திரையை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 3000+ ஃபேமிலிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த மெனக்கிடல், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதாவது நம்மளுடைய வேலைகளையும் மீறி அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு நம்ம வேலை பார்க்குறது நம்மளுக்கு கஷ்டம், பட் அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப திறமையாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் உங்களோட பணி சிறப்பாக தொடர வேண்டும் என்று அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் பக்கம் தென்றல் வீசாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தென்றல்லேருந்து தமிழும் சரஸ்வதியும் வரைக்கும் இன்னுமே நிறையா கேர்ள் ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி நாங்களே பார்த்துருக்கோம். யாருப்பா அது? ஸோ இத்தனை வருஷம் இந்த மார்க்கண்டேன்னு சொன்ன மாதிரி டான்ஸாக இருக்கட்டும், ஆங்கரிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரியா இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப் அப்படின்றத பற்றி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம். வயசு குறைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்குது. வயசு குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கா? சொல்லி ஏற்றி விட்டுற போல இருக்கு. இல்லை, தீபக்கை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சரி ரகசியத்தை சொல்லுன்னு தான் சொல்லு சார். அது நீங்கள் வெளியே வந்தோடனே சொல்கிறேன் சார், அந்த ரகசியம் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். தீபக்கிட்ட அதிகமாக நான் கேட்குற கேள்விகள் அதான். எப்பயுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் தீபக்கை பார்த்ததுக்கப்புறம் நான்லாம் பல மடங்கு மாறிட்டேன். ஐயா இன்னும் அப்படியே விட்டுருங்க ஐயா. தீபக் அதெல்லாம் உண்மையை சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்லை சார், எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸாக இருக்கும். என்றும் இளமை இல்லை சார். என்றைக்குமே கிடையாது. நம்ம எதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக யோசிக்கணும் சார்? யோசிக்கிறதே வந்து ரொம்ப இளமையாக யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இருந்துடலாம் சார். கண்டிப்பாக. தேவானந்த பழைய நடிகர் தேவானந்தா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான். யூ திங்க் யங் யூ வில் பி யங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் டூ தட். என்கிட்ட எப்பயுமே சிரிச்சிட்டே இருங்கன்னு சொல்லுவார், ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவார் சார். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நிறைய பேர் இருந்து போயிடுவாங்க. இருந்தாலும் வந்து அடுத்த வரக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திங்க் அஹெட். என்றைக்குமே வந்து எனக்கு இது போகிறோன்னு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு என்றைக்கு நீங்கள் வெளியில் வரீங்களோ அன்றைக்கி தான் நம்மளால் முன்னேற முடியும். அதுதான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யாருமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துடாதீங்க. என்னால் முடியலன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் கூட அந்த முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர்.